சீதா என்றே சிந்தை நொந்தார் ஸ்ரீராமச்சந்திரன். சீதையை ராவணன் சிறையெடுத்தான் என ஓதிய ஜடாயு உயிர் வெடுத்தான். மோதிய துயருடன் தகனம் செய்தே நீதியின் உருவம் வழி நடந்தான். மலையரசன் வாலி ஆட்சியிலே துன்ப நிலையை அடைந்தான். தம்பி சுக்ரீவன் வலி மிகுந்த நண்பன் அனுமனுடன் ராமலக்ஷ்மணரை கண்டு அமைதி கொண்டான். ராமலக்ஷ்மணரை கண்டு அமைதி கொண்டான். இஷ்டமுடன் மரங்களை துளைத்தே இமயமாம் வாலியை நொடிதனில் வதைத்தே. இமயமாம் வாலியை நொடிதனில் வதைத்தே. கிஷ்கிந்தையை சுக்ரீவன் கழித்தே. கிளிமொழி சீதையை எண்ணினான் மனத்தே. அன்னையை தேடிட பல எண்ணிலா வீரர்கள் பறந்தனரே. அன்பெனும் கணையாழியை ராமனும் அடித்திட பாய்ந்தான் அனுமான். राम राम जय जय राम 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 सीताराम. 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 राम राम हरि हरि राम 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 सीताराम. राम राम हरि हरि राम राम राम. தாங்கள் யார்? எதற்காக இங்கு வந்தீர்? வரும் சமயம் என் பதியின் நாமத்தை உச்சரித்தவாறே வந்ததன் காரணம்தான் என்ன? ஒரு கால் இதுவும் அரக்கர்களின் மாயைகளில் ஒன்றா? தாயே, நான் ஸ்ரீ ராமரது கட்டளை கிணங்க உம்மை தேடி வந்த தூதன். என் பெயர் ஹனுமான். தற்போது ராமலட்சுமணர்கள் என் அரசரான சுக்ரீவன் மாளிகையில் சுகமே உள்ளார்கள். உத்தம உள்ளம் படைத்த சக்கரவர்த்தி திருமகரான சர்க்குண ராமர் உமக்கு தன் சேமத்தை சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் அன்புக்கு பாத்திரமான அருங்குணம் படைத்த லட்சுமணர் இடைவிடாது கண்ணீரோடு காட்சி அளிக்கும் வந்த இளையோர் உமக்கு தன் வணக்கத்தை கூற வாஞ்சையுடன் என்னை வழியனுப்பி வைத்துள்ளார். என் அகத்தை ஆனந்தத்தில் ஆழ்த்தி அனுமந்தா அவரிடம் இருந்து வந்த தூதன் தான் என்பதற்கு அறிகுறியாக ஏதேனும் அடையாளம் கொண்டு வந்தாயா? கொண்டு வந்திருக்கிறேன் தாயே, கொண்டு வந்திருக்கிறேன்.
கள்ளமற்ற உள்ளம் படைத்த உமது கருத்துக்கு செய்த கணவரது கடையாழியை கொண்டு வந்திருக்கிறேன். எங்கே? என் துன்பை தீர்த்த இன்பமாக்கி அனுமந்தா, நீ என்றென்றும் சிரஞ்சீவியாக இருக்க கடவாய். ராம் ராம் ராம். தாயே, ஒரு கோரிக்கை. என்ன அனுமந்தா? தாங்கள் விரும்பினார் இக்கணமே இந்த இலங்கையை விட்டு புறப்பட சித்தம் செய்கிறேன். ஒரு கால் என் வலிமையில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கூறுங்கள் தாயே. இந்த இலங்கையையே கிடுகிடுக்க செய்து நானே தங்களை அழைத்தேகி என் அன்பு ஐயம் தீராமரிடம் சேர்ப்பிக்கிறேன். வேண்டாம், அது வேண்டாம் அனுமந்தா. எனது பதியை இலங்கைக்கு வந்து அழைத்தேகினால் என்று இந்த இலங்கையை விட்டு இறுதி வரை நகர மாட்டேன். இது சத்தியம். தாயே, அப்படி என்றால் நான் தங்களை கண்டதற்கு அறிகுறியாக ஏதேனும் ஒரு அடையாளம் தந்தால் நலமாக இருக்கும். அனுமந்தா, இந்த சூடாமணியை நான் அளித்ததாக அவரிடம் சேர்ப்பித்து விடு. அத்துடன் எனது அன்பு பதிக்கும் இதே சுத்தியுடைய இளையனுக்கும் என் இதே பூர்வமான வணக்கத்தை தெரியப்படுத்துவதோடு அவர்கள்தான் என் துயரத்தை அகற்ற வேண்டும் என்பதையும் அறிவித்துவிடு. ராம் ராம் ராம். கண்ணீரில் மிதக்கும் நிலை வந்துவிட்டதே. இது என்ன அக்கிரமம்? இது என்ன அநீதி? உங்கள் உள்ளம் இப்படி மாறும் என்று நான் கனவிலும் கருதவில்லையே. கருத்தற்ற செயல் புரியும் கொற்றவனாக இருப்பீர்கள் என்று என் இதயத்தில் ஒரு நாளும் நினைத்ததில்லையே. மாற்றான் மனைவியை கொண்டு வந்து சிறை வைத்ததும் அல்லாமல் வந்த தூதுவனை வதைத்து வாலிலே தீ வைத்து இலங்கையின் ஒரு பகுதியை தீக்கிரையாக்கி விட்டீர்களே. அது மட்டுமா, அரும் பெரும் செல்வமான நமது அட்சயகுமாரியை பலியிட்டு விட்டீர்களே. இன்னும் உங்கள் இழிச்செயலுக்காக என்னென்ன நேரப் போகிறதோ. மண்டோதரி, உனக்கு எப்படி சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. கயமை உள்ளத்தோடு காமத்தை தணிக்க கொண்டு வந்த காரிகையாக இருந்திருந்தால் உற்ற துணைக்காக விபீஷ்ணன் பெற்ற பெண்ணை அவளுக்கு தொண்டு செய்ய வைத்திருப்பேன். அந்த வஞ்சக நெஞ்சனான விபீஷ்ணும் அவரது மகளும் தான் உங்களுக்கு நஞ்சை ஊட்டி விட்டார்களே. மண்டோதரி, எனது சோதரனின் எனது மகளுக்கு இதான திருத்தடையும் எதையும் பழித்து பேசினால் அழித்து விடுவேன் உன்னை. சீதா சீதா என்று துதிப்பாடும் அந்த மாது யார் என்று கேட்டதற்கு அன்று அதை மறைத்து ராமலட்சுமணர்கள் சுக்கிரவனது படைகளோடு லங்கையை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு விட்டார்களா? எனது அன்பு ஜீவன்கள் புறப்பட்டு விட்டார்களா? ஆம், புறப்பட்டு விட்டார்கள். உமது புனிதமற்ற செயலை கண்டிக்க விபீஷணா. ஆத்திரப்படாதே கும்பகர்ணா. அறிவுள்ள விபீஷ்ணனே, அனைத்து மறிந்த சோதரனே பெற்ற பாத்தின் தன்மையை உணராமல் பிதற்றுகிறான் என்றால் அதை என்னென்று சொல்வேன்? நானா பிதற்றுகிறேன்? பித்து பிடித்த உமது செய்கையை நினைத்து வருத்தப்படுகிறேன் அண்ணா, வருத்தப்படுகிறேன். எதிரிகள் எவருமே ஏற்றம் காணா இலங்கையிலே ஒரு குரங்கு வந்து அச்சயனை கொன்று இலங்கையின் ஒரு பகுதியையே தீக்கிரையாக்கியது என்றால் நாளை வந்து குவியப் போகும் குரங்கு படைகளுக்கு என்ன பதில் சொல்வீர்? எவ்விதம் சமாளிப்பீர்? ஆகையால் அகத்தை துடைத்து ஆலோசித்து பார்த்து ஸ்ரீராமன் இலங்கையை அடைவதற்குள் சீதையை கொண்டு போய் விடுத்து மன்னிப்பு பெறுதலே மதியுள்ளவன் செயலாகும். முடியாது விபீஷணா, இது ஒருபோதும் நடக்காது. அப்படி என்றால் உலகையும் அடக்கி ஆண்ட லங்கேஸ்வரன் கேவலம் அயோத்தி மன்னனுக்கு அடி பணிந்தான் என்றால் இதை விட இழுக்கு வேறு என்ன இருக்கிறது? அப்படி என்றால்
இனி இந்த விபீஷணன் உங்களை சார்ந்தவன் அல்ல. நியதியற்ற உம்மை விட்டு நீதியோடு போர் புரிய வரும் ஸ்ரீராமனிடம் சென்று சரணாகதி அடைவேன். இது என் உள்ளத்திற்கு விருப்பமற்ற காரியமாக இருப்பினும் உலகிற்காக இதை செய்தே முடிப்பேன். நீ கூறுவதன் நோக்கம் மாற்றான் மனைவியை சிறையெடுத்து மானத்தை இழந்தான் இலங்கை வேந்தன் என்று எண்ணற்ற மக்கள் இழுத்து கூறும்போது அப்பட்டியலில் எனது பெயர் இடம் பெறாமல் இருக்கவே இதை செய்ய துணிந்தேன். என் மகள் என்று தெரிந்த நீயுமா? நம் மனதிற்குள் இருப்பதை விரிவுபடுத்தவோ விளம்பரப்படுத்தவோ நான் இங்கு வரவில்லை. சங்கடத்தை விளக்கவே வந்தேன். நாளை இந்த இலங்கை தாயின் கைகள் விலங்கிடப்பட்டு அயோத்தி அரசனின் அடிவருடியாக இருப்பதை தவிர்க்கவே சரணாகதி அடைய என் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு புறப்படுகிறேன். புறப்படு. தனது சகோதரர்களின் பாசத்தை மறந்து எதிரிகளின் பலத்தைக் கண்டு பயந்து தன் சொந்த சகோதரனையே காட்டிக் கொடுத்தான் துரோகி விபீஷணன் என்று வருங்கால உலகம் உன்னை தூற்றப் போவதை உன் வகையில் ஏற்க சித்தப்படுத்திக் கொள்வா. கும்பகர்ணா, யாரையும் எனக்காக வேண்டி அவர்களுடைய விருப்பத்தை தடுக்காதே. எது எது என் வாழ்க்கை நிகழ வேண்டுமோ நன்கு உணர்ந்திருந்தும் ஏனைய மக்களைப் போல் நீயும் பேசுவது விந்தையிலும் விந்தை விபீஷணா. ராமனிடம் நீ சென்று சரணாகதி அடைவதால் நீதியும் நேர்மையும் உன்னை வந்து அடைந்துவிடும் என்று கனவிலும் கருதாதே. தகாத காரியத்தை செய்த தமையனை வெறுத்தான் விபீஷணன் என்று தரணி மக்கள் போற்றுவார்கள் என்று எக்காலமிடாதே. ஆபத்து வந்த காலத்து அண்ணனை காவாது காட்டிக் கொடுத்தவன், சகோதரனுக்கு துரோகம் விளைவித்து எதிரியின் பலத்தை புகழ்ந்து தனது பலவீனத்தை மிகைப்படுத்திக் கொண்டவன் என்று ஒரு சில அறிவாளிகளேனும் அழுத்தம் திருத்தமாக உன் போக்கை நிந்திக்கவே செய்வர். வழி வந்து சாருமே என்று பயந்து போகும் நீ எவ்விதத்திலாவது சுகத்துடன் இரு. போ விபீஷணா.